இந்த போட்டோவை ஒரே செகண்ட் பாருங்களேன். இது பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. இந்த ஒரு மொமெண்ட்ட பார்க்கறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நெறைய இளைஞர்களா இருக்கட்டும், நெறைய ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா நம்ம வீட்ல ஒரு பையன் தோத்து போற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நெறைய பேருக்கு இருந்துச்சு. அப்படி நெனைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. உங்களுடைய விஷயத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் மூவ் அடுத்தது தான் அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துல அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத வச்சு தான் இருக்கு. இந்த தேர்தல்ல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல்ல பெரும்பான்மைனா என்ன? அது எதுக்காக தேவைப்படுது? என்ன காரணத்துக்காக தேவைப்படுது? அப்படின்ற மாதிரியான பல புரிதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கா இருக்கட்டும், நெறைய மக்களுக்கே இந்த ஒரு தேர்தல் மூலியமா தான் புரிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் தான். சோ அவருடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் புரிதலையே மக்களுக்கு குடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துல விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சி முறை தான் முக்கியம். ஏன்னா, அவர நெறைய குழந்தைகள் முதற்கொண்டு அவர ஃபாலோ பண்றாங்க. சோ இன்னைக்கு எப்படி ஒரு இன்ஜினியரா, டாக்டர் ஆகணும் அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்களோ, அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அரசியல் மூவ்லாம் பார்த்து, அவருடைய ஆட்சி முறை பார்த்து நெறைய குழந்தைங்களுக்கு அடுத்து ஒரு பொலிட்டிஷியனா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை கிரியேட் ஆக ஆரம்பிக்கணும். அதுக்கு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா இருப்பாரு அப்படின்றத நம்புவோம். நெறைய பேரண்ட்ஸும் ஒரு குழந்தை அந்த மாதிரி ஆசைப்படுதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு பொலிட்டிக்கல் மூவ்னா என்ன, ஒரு பொலிட்டிஷியன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருப்பாரு அப்படின்றது நெறைய பேருடைய நம்பிக்கையா இருக்கு. சோ பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களா மாறுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஒரு 5 நாட்கள்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம என்வாய்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.